ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் உள்ள லெசன் நம்பர் 4 தான். சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். To know the southern Indian states that emerged after the fall of the Mauryan Empire. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ், அதாவது மௌரியன் எம்பரரோட ஃபால்க்கு அப்புறம் எப்படி தென்னிந்திய அரசுகள் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகு தென்னிந்திய அரசு எவ்வாறு உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செகண்ட் பாயிண்ட், டு கான்கர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ரூலிங் டைனாஸ்டிஸ் such as Pallavas, Chalukyas, Rashtrakutas and their domains. பல்லவாஸ், அப்புறம் பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், அவங்களோட இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்களோட அரசோட ஆட்சி இதை பற்றிலாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் தர் கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி அண்ட் கல்ச்சர் வித் ரெஃபரன்ஸ் டு லிட்ரேச்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர் இவங்களோட லிட்ரேச்சர், அதாவது இலக்கியம், இலக்கணம், அதுக்கப்புறம் கலை, கலாச்சாரம், இதுகளை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். டு பிகம் ஃபெமிலியர் வித் த ஆர்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஸ்ப்ளெண்டர் ஆஃப் மாமல்லபுரம் ஷோர் டெம்பிள், எல்லோரா மோனுமெண்ட்ஸ் அண்ட் எலிஃபண்ட் கேவ் டெம்பிள். அதாவது மாமல்லபுரம் கடற்கரை கோவில், அதுக்கப்புறம் எல்லோரா உள்ள இது எலிஃபண்ட் குகை கோவில், இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். South Indian kingdoms. By the early 7th century, synchronizing with the Harsha reign in the north, the far south had come under the control of the Pallava kings of Kanchipuram. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏர்லி 7th செஞ்சுரியில், அதாவது 7ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்க அப்படின்னா, ஹர்ஷர் நார்த் வடக்கில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதே ஹர்ஷரோட சமகாலத்தில், அதே காலத்தில் தெற்கில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு தெற்கை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பல்லவ சோவரிட்டி இன்க்ளூட் தி டொமைன்ஸ் ஆஃப் தி சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். பல்லவர்களோட ஆட்சி பகுதி சோழர்கள், பாண்டியர்களோட ஆட்சி பகுதியை உள்ளடக்கியதாக இருந்தது அவங்க ஆட்சி செய்யும்போது. த லேட்டர் வேர் த எமர்ஜிங் அஸ் அ ரூலிங் டைனாஸ்டிஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் ரிவர் வேலி ரீஜியன். அதாவது சோழர்களும் பாண்டியர்களும் அப்போ தான் எமர்ஜ் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அதோடது அவங்களோட நதி கரை ஓரத்தில் அவங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது காவேரி அங்கிட்டு, இந்த சைடு பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வைகை அந்த மாதிரி இடத்துல ஆற்று பள்ளத்தாக்கில் அவங்க ஆட்சியை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆற்று சமவெளி இடத்துல. Much of the central and eastern Deccan was under the Chalukyas of Badami, who were then pushed away by the Rashtrakutas. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் டெக்கான், அதாவது மத்திய மற்றும் கிழக்கு தக்காணம், டெக்கான் மீன்ஸ் தக்கான பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பாதமி சாளுக்கியர்களால் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தோற்கடித்து ராஷ்டிரகூட்டர்கள் ராஷ்டிரகூட்டாஸ் அந்த இடத்த ராஷ்டிரகூடர்கள் அந்த இடத்த ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கிழக்கு மற்றும் மத்திய டெக்கான் ஏரியாஸை. The medieval period in India was marked by the emergence of religional centers of powers. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மெடிவல் பீரியட் பேஸ்ட் அப்பான் த ரிலிஜன் சென்டர்ஸை பொறுத்து தான் இருந்தது. ஒரு பிராந்திய ஆட்சி தான், பிராந்திய பகுதியில் ஆட்சி செய்கிற பொறுத்து தான் மிடிவல் பீரியட் இந்தியா இருந்துச்சு. There was no single imperial power like Mauryas or Guptas who exercised the control over the greater part of India in this period. அந்த மிடிவல் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மௌரியர்கள் அல்லது குப்தர்கள் மாதிரி ஒரு பெரும் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் மாதிரி இல்லாமல் ஒரு பிராந்திய பகுதிகளில் ஆட்சி செய்தார்கள். அது பிராந்திய பகுதிகளை எந்த டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிடிவல் பீரியடில் ஒரு பிராந்திய பகுதிகளை தான் ஆட்சி செய்தார்கள். இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ சாளுக்கியாஸ்னால் அந்த சென்ட்ரல் அந்த ஈஸ்டர்ன் டெக்கான் பார்ட்டை,
பல்லவாஸ் அப்படின்னா இந்த சவுத் சைடு, நார்த்தில் அந்த ஹர்ஷர் அந்த மாதிரி. பல்லவாஸ். இப்போ வந்து நம்ம பல்லவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The Pallava king ruled around the prosperous agrarian settlement and important trade center of Kanchipuram on the southeast coast of India. பல்லவ அரசர்கள் வந்து எங்கே ஆட்சி செய்தாங்க அப்படின்னா, வர்த்தக மையமான காஞ்சிபுரத்தை வந்து தலைமையகமாக கொண்டு காஞ்சிபுரம் ஏரியாவும் அதை சுற்றி உள்ள விவசாய பகுதி அந்த ஏரியாவையும் அதை சுற்றி உள்ள இடங்களில் தான் வந்து ஆட்சி செய்தார்கள். காஞ்சிபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா, தென்கிழக்கு இதில் காஞ்சிபுரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் வாஸ் வெல் நோன் டு சைனீஸ் அண்ட் ரோமன் மெர்ச்சன்ட்ஸ். காஞ்சிபுரம் வந்து சீன மற்றும் ரோமன் வர்த்தகர்களுக்கு மிகவும் வந்து பழக்கமான இடம். ஏன்னா அங்கே வந்து வர்த்தகம் நடைபெற்றதுனால, ஆனால் சவுத் ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கிறனால அங்கே வர்த்தகம் வந்து நிறைய நடைபெற்றிருக்கு. ஸோ அதனால் சீனர்கள் மற்றும் ரோமன் வர்த்தகர்களுக்கு காஞ்சிபுரம் வந்து பழக்கப்பட்ட இடம்தான். The later Pallavas extended the sovereignty all over the Tamil-speaking region during the 7th and 8th century. அதாவது லேட்டர் பல்லவாஸ் வந்து காஞ்சிபுரத்தை தவிர மற்ற தமிழ் நாட்டில் உள்ள மற்ற இடங்கள்லையும் அவங்க பல்லவங்களோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்தினார்கள். The central part of their kingdom, however, was Thondaimandalam as a large political region comprising north part of Tamil Nadu and an adjoining Andhra district. பல்லவர்களோட ரொம்ப சென்ட்ரலான பார்ட் அப்படின்னா தொண்டை மண்டலம் தான். அது தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது நார்த் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதுவும் அவங்க ஆட்சி செய்த பகுதி அந்த நார்த் பார்ட் ஆஃப் தமிழ்நாடும் தமிழ்நாட்டோட வட பகுதியும் ஆந்திராவில் உள்ள சில பகுதிகள்னு அவங்க ஆட்சி செய்த இடங்கள். இந்த மேப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். பல்லவா டெரிட்டரிஸ் இதான் அவங்க எல்லையாக இருந்தது, அவங்க ஆட்சி செய்த பகுதி. அதாவது தமிழ்நாடோட அந்த நார்த்து அதுதான் தொண்டை மண்டலம். அதுவும் ஆந்திராவோட இந்த இதுவும் ஆந்திராவில் உள்ள பல பகுதியும் தான் அவங்க ஆட்சி செய்தாங்க. சோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மண்டகப்பட்டு கேவ், ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேசி 2. கல்வெட்டு பார்த்தீங்க அப்படின்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டும் ஐஹோல் கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியோட ஐஹோல் கல்வெட்டு, இதுதான் வந்து அவங்களுக்கு கல்வெட்டு. காப்பர் பிளேட்ஸ், செப்பு, இது பார்த்தீங்க அப்படின்னா செப்பு தகடுகள் வந்து பட்டயங்கள். காசக்குடி பிளேட்ஸ் தான் வந்து காசக்குடி பட்டயம். லிட்ரேச்சர், இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவர்களோட ஆட்சியை பல்லவர் காலத்தில் எழுதின இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விலாச பிரகாசனம், அவந்தி சுந்தரி கதா, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி களம்பகம், இதெல்லாம் பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்கள். ஃபாரின் நோட்டீஸ், அதாவது வெளிநாட்டவர் குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் டிராவலர் யுவான் ஸ்வாங். ஃபாரின் நோட்டீஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் டிராவலர் யுவான் ஸ்வாங்கோட ஃபாரின் நோட்டீஸ், வெளிநாட்டு குறிப்பு. இந்த யுவான் ஸ்வாங் யார் அப்படின்னா சீன பயணி. இவர் பல்லவர் காலத்தில் வந்து காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். பல்லவ கினாலஜி, அதாவது பல்லவர்களோட வம்சாவளியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ராமினன்ட் கிங்ஸ், அதில் சிறப்பு வாய்ந்த அரசர்களை பற்றி. There were early Pallava rulers who were feudatories of Sadavaganas. முற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் வந்து ஒரு சாதவாகனர் கீழ் வந்து ஒரு சிற்றரசர்களாக தான் ஆட்சி புரிந்தனர். Simha-Vishnu, son of Simhavarma II, around 550 AD, created a strong Pallava kingdom after destroying the Kalabras. Who created a strong Pallava kingdom அப்படின்னா சிம்மவர்மா சன் வந்து சிம்ம விஷ்ணு யார் அப்படின்னா சிம்மவர்மம் 2ஓட மகன் தான். இவர் தான் வந்து ஒரு பல்லவ கிங்டத்தை வந்து உருவாக்குனாரு, பல்லவ அரசர் தோற்றுவித்தார், கலப்ராஸை வந்து அழிச்சிட்டு. He defeated many kings in the south including Cholas and the Pandyas.
இவர் பார்த்தீங்க அப்படின்னா சோலாஸ் பாண்டியாஸ் சவுத்தில் வந்து நிறைய அரசர்களை வந்து தோற்கடிச்சிருக்காரு. அதில் வந்து சோழர்களும் பாண்டியர்களும் கூட இவர் தோற்கடிச்சிருக்காரு. ஹிஸ் ஏபிள் சன் வாஸ், இவரோட மகன் யாருன்னா மகேந்திரவர்மன் ஃபர்ஸ்ட், அதாவது முதலாம் மகேந்திரவர்மன். ஹி வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன் நரசிம்மவர்மன் ஃபர்ஸ்ட். முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் யார் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பின்பு ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன் ஃபர்ஸ்ட். The other prominent Pallava rulers were Narasimhavarman II or Rajasimha and Nandivarman II. இவர்களை தவிர மிகவும் புகழ்பெற்ற அடுத்த பல்லவ அரசர்கள் யார் அப்படின்னா நரசிம்மவர்மன் டூ அண்ட் ராஜசிம்மன். அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மன் இன்னொரு சிறப்பு பெயர் தான் ராஜசிம்மன் அண்ட் நந்திவர்மன், இரண்டாம் நந்திவர்மன். த லாஸ்ட் பல்லவா ரூலர் வாஸ் அபரஜித். பல்லவர்களோட கடைசி அரசர் யார் அப்படின்னா அபரஜித். த லாஸ்ட் பல்லவா ரூலர் வாஸ் அபரஜித். மகேந்திரவர்மன் period was 600 to 630 AD. Contributed to the greatness of the Pallava kingdom. Mahendravarman contributed to the greatness of the Pallava kingdom. Mahendravarman first was a follower of Jainism in the earlier part of his rule. மகேந்திரவர்மன் ஃபர்ஸ்ட், அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் ஃபர்ஸ்ட் வந்து சமண சமயத்தை வந்து பின்பற்றினார், அதாவது ஜெயினிசம். ஹி ஃபாலோயர் ஆஃப் ஜெயினிசம். சமண சமயத்தை வந்து அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார் முதல்ல ஏர்லி பார்ட் ஆஃப் ஹிஸ் ரூலில், அவர் ஆட்சி காலத்தில். ஹி வாஸ் கன்வெர்டட் டு சைவிசம் பை த சைவிட் செயின்ட் அப்பர், திருநாவுக்கரசர். மகேந்திரவர்மன் வாஸ் கன்வெர்டட் டு சைவிசம். சைவத்திற்கு வந்து அவரை மாற்றினது யார் அப்படின்னா அப்பரோட பேர் வந்து திருநாவுக்கரசர். இவர் தான் வந்து மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரவர்மனை ஹி கன்வெர்டட் டு சைவிசம். அப்பர் தான் வந்து மகேந்திரவர்மனை சைவத்துக்கு மாற்றினார். ஹி வாஸ் அ கிரேட் பேட்ரியன்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். மகேந்திரவர்மன் வந்து கலை, இலக்கியம் இதில் எல்லாமே வந்து புலமை பெற்றதாக இருந்தார். ஹீ இஸ் நோன் ஃபார் இன்ட்ரடியூசிங் எ நியூ ஸ்டைல் டு டிராவிடியன் ஆர்கிடெக்சர் விச் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் மகேந்திரன் ஸ்டைல். Dravidian architecture. Who introduced Dravidian architecture style means Mahendravarman first. அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் first introduced the Dravidian architecture. The Dravidian கட்டடக்கலையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். அந்த டிராவிடியன் ஆர்கிடெக்சரை வந்து எப்படி சொல்கிறோம், மகேந்திரவர்மன் ஸ்டைல். மகேந்திரவர்மன் பாணி அதான். மகேந்திரவர்மன் ஆல்சோ ரோட் பிளேஸ் இன்க்ளூடிங் மற்றவிலாசா பிரஹாசனா, The Delight of the Drunkens in Sanskrit, which denigrates Buddhism. மகேந்திரவர்மன் வந்து ஒரு பிளே அவர் ரோட் பண்ணியிருக்காரு. அது வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னா மற்ற விலாச பிரகாசனா, அதாவது தமிழில் மத்த விலாச பிரகாசனான்னு வரும். த டிலைட் ஆஃப் தி ட்ரங்கன்ஸ், குடிகாரர்களின் மகிழ்ச்சி. அதுக்கு பேர் என்ன, மத்த விலாச பிரகாசனா, குடிகாரர்களின் மகிழ்ச்சி. இந்த மத்த விலாச பிரகாசனம் பார்த்தீங்க அப்படின்னா புத்திசத்தை வந்து, பௌத்த மதத்தை வந்து இழிவுபடுத்துறதா இருக்கும். இட்ஸ் டீனிகிரேட்ஸ் தி புத்திசம். Mahendravarman's reign involved constant battle with the Western Chalukya's kingdom of Badami under Pulikesi II. மகேந்திரவர்மன் பீரியடில் மகேந்திரவர்மன் ஃபர்ஸ்ட் பீரியடில் நிறையா பேட்டில்ஸ் வந்து சாளுக்கியாஸ்க்கும் வெஸ்டர்ன் சாளுக்கியா கிங்டம், அதாவது புலிகேசி டூக்கும் மகேந்திரவர்மனுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ புலிகேசி சீம்ஸ் டு ஹாவ் defeated Mahendravarman in one of the battles and taken over a large part of his territory Vengi in the north. So one of the battle என்னாச்சு அப்படின்னா புலிகேசி defeated Mahendravarman first and he took large part of his territory Vengi in the north. புலிகேசி டூ வந்து மகேந்திரவர்மன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போரில் தோற்கடித்து மகேந்திரவர்மனோட அந்த நார்த் சைடு பார்ட்
அவரோட பகுதியில் வந்து ஒரு பகுதியை வந்து எடுத்துக்கிட்டார். வெங்கிங்கிற பகுதியை வந்து அப்படியே அவரோட இதில் வந்து எடுத்துக்கிட்டார். ஹிஸ் சன் நரசிம்மவர்மன் ஃபர்ஸ்ட் அவரோட பீரியட் வந்து 630 to 668 avenged the defeat by capturing Vatapi, the capital of Chalukyas. He set Vatapi on fire, killing Pulikesi in the process. நரசிம்மவர்மன் ஃபர்ஸ்ட், த சன் ஆஃப் மகேந்திரவர்மன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, அவங்க தந்தையோட தோல்விக்கு பழி தீர்க்கறதுக்காக புலிகேசி இரண்டாம் புலிகேசியை வாதாபியில் போய் சாளுக்கியாஸ் கேபிட்டல் வாதாபியை கேப்சர் பண்ணி புலிகேசி அந்த போரில் கொண்டுட்டு வாதாபியை வந்து ஃபயர் பண்ணிட்டார். அதாவது நெருப்பு வச்சு வாதாபியை ஃபுல்லாக எரிச்சிட்டாரு. அவங்க அப்பா வந்து ஏற்கனவே வந்து புலிகேசி கிட்ட தோத்ததற்காக அதை பழிதீக்கிறதுக்காக இந்த மாதிரி அவர் பண்ணிட்டார். வாதாபியை கேப்சர் பண்ணி, வாதாபி தான் வந்து சாளுக்கியரோட தலைநகரம், கேபிட்டல் ஆஃப் சாளுக்கியாஸ். ஸோ ஹி கேப்சர்ட் வாதாபி அண்ட் ஹி கில்டு புலிகேசி இன் தட் பேட்டில். புலிகேசியை கொண்டுட்டு அவர் வாதாபியும் எரிச்சிட்டார். நரசிம்மவர்மன் இட்ஸ் ஆர்மி ஜெனரல் வாஸ் பரஞ்சோதி. நரசிம்மவர்மனோட படை தளபதி யார் அப்படின்னா பரஞ்சோதி. பாப்புலர்லி நோன் அஸ் சிறு தொண்டர், ஒன் ஆஃப் தி 63 நாயன்மார்ஸ். பரஞ்சோதியை வந்து சிறு தொண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருவர். பரஞ்சோதி லெட் தி பல்லவா ஆர்மி டூரிங் த இன்வென்ஷன் ஆஃப் வாதாபி. Who led Pallava army during the invasion of Vatapi means Paranjodi. Paranjodi is the army general of Narasimhavarma. Army general of Narasimhavarma first was Paranjodi. He led the Pallava army during the invasion of Vatapi. வாதாபியை வந்து படையெடுத்து போகும்போது அவர் நரசிம்மவர்மனோட படைக்கு தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னா அவரோட படை தளபதி பரஞ்சோதி. After the victory, he had changed of heart and devoted himself to Lord Shiva. வாதாபி வெற்றிக்கு பின்பு அவர் மனம் மாறி, சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், அவர் மனம் மாறி சிவன் வழிபாடுல வந்து ஈடுபட்டுட்டார். அப்படிங்கிறது எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பெரிய புராணத்தில். மனம் மாறி ஒரு சிவ பக்தராக மாறிட்டார் வாதாபியை வெற்றி கொண்டதுக்கு பின். ஸோ ஹூ இஸ் பரஞ்சோதி அப்படின்னா he is the army general of Narasimhavarma. Paranjodi was popularly known as Siru Tondar. He led the Pallava army during the Vatapi invention of Vatapi. Next, Narasimhavarman II. His period was 695 to 722, also known as Rajasimhan. நரசிம்மவர்மனோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா ராஜசிம்மன். was a great military strategist. சிறந்த அரசர் இவர். he exchanged ambassador with China. நரசிம்மவர்மன் டூ வந்து என்ன பண்ணியிருக்காரு, he exchanged ambassador with China. அதாவது சைனாவுக்கு இவர் தூதுக்குள்ள அனுப்புனாரு. அதே மாதிரி சைனாலேருந்து வந்த தூதர்களையும் இவர் வந்து வரவேற்றார் இங்க. His reign was comparatively free from any political disturbance. Therefore, he could concentrate on temple building activities. இவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த போர்கள் எதுவுமே அவ்வளோதான் நடக்கவில்லை. ஸோ வந்து இவரோட எண்ணங்கள் எல்லாமே இந்த கோவில் கட்டுறது அதிலே இருந்துச்சு. ஏன்னா போர் அந்த மாதிரி புரிந்தால் தானே மற்ற இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இவர் வந்து போர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இவர் அமைதியான ஆட்சி இவர் பீரியடில் நடந்ததுனால இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில்கள் வந்து நிறைய கட்டியிருக்காரு. டூரிங் ஹிஸ் ரைன் த ஃபேமஸ், இவரோட ஆட்சி காலத்தில் ஃபேமஸ் கைலாசநாதா டெம்பிள் அட் காஞ்சிபுரம் வாஸ் பில்ட். The famous Kailashnath Kanjipura temple was built during the Narasimhavarman II period. During the Narasimhavarman II period, Kanji Kailashnath temple was built. In whose period Kanjipuram Kailashnath temple was built means during the Narasimhavarma II period. The name of the king and titles adapted. இது ரொம்ப important. Shimma Vishnu, Avani Shimma, Shimma Shimma, Shimma Vishnu, Avani Shimma. மகேந்திரவர்மன் ஃபர்ஸ்ட், சங்கீரண ஜத்தி. மகேந்திரவர்மன் ஃபர்ஸ்ட் வந்து ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு மியூசிக். அது கலைகள், இசைக்கலை, இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம்
சங்கீரண ஜதி, அதாவது சங்கீரண ஜதி தமிழில் சங்கீரண ஜதி. சங்கீதம் மீன்ஸ் மியூசிக். மத்த விலாசா, அவர் ஹி ரோட் ஒன் புக் மத்த விலாச பிரகாசனம். ஸோ மத்த விலாசா, அதை வச்சு நீங்கள் மத்த விலாசா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். குணபரன் சித்திரக்கார புலி, ஓவியக்கலையிலையும் அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பெயிண்டிங்ஸ் அந்த இதுலேயும். ஸோ வந்து சித்திரம் மீன்ஸ் ஓவியம் அந்த. ஸோ சித்திரக்கார புலி. விசித்திர சித்தா, விசித்திர சித்தா. ஸோ மகேந்திரவர்மன் உன்னோட டைட்டில்ஸ் சிறப்பு பெயர்கள்னா சங்கீரண ஜதி, சங்கீரண ஜதி, மத்த விலாசா, குணபரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தா. நரசிம்மவர்மன் ஃபர்ஸ்ட், முதலாம் நரசிம்மவர்மன் டைட்டில்ஸ் சிறப்பு பெயர்கள் அப்படின்னா மாமல்லன் வாதாபி கொண்டான். மாமல்லன் வாதாபி கொண்டான். He defeated the king Pulikesi II in Vadapi and captured Vadapi. So he was titled as வாதாபி கொண்டான். அதனால வந்து இவர் வாதாபி கொண்டான். வாதாபியில் போய் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்து வெற்றி பெற்றதனால், வாதாபியை கைப்பற்றியதனால் இவர் வாதாபி கொண்டான் அப்படின்னு அழைக்கப்பெற்றார். மாமல்லன் மீன்ஸ் மற்போர்களில் சிறந்தவர், அதனால மாமல்லன். பல்லவாஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்கிடெக்சர், பல்லவர்களோட பங்களிப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பல்லவா பீரியட் இஸ் நோன் ஃபார் ஆர்கிடெக்சரல் ஸ்ப்ளெண்டர். பல்லவர்களோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கிடெக்சரல் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காலமாக இருந்துச்சு, அந்த இதுகளுக்கெல்லாம். The Shore Temple and various other temple carved from granite monolithics and the Varaga cave 7th century at Mamallapuram are illustration example of Pallava architecture. கலைகளுக்கு வந்து சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை டெம்பிள், ஷோர் டெம்பிள், மாமல்லபுரத்தில் உள்ள ஷோர் டெம்பிளும், அதுக்கப்புறம் இந்த வராக கேவ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோலித்ஸ், கிரானைட் மோனோலித்ஸ், ஒற்றைக்கல்ல செஞ்சது. அதனால் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இதெல்லாமே பல்லவ ஆர்கிடெக்சருக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா ஷோர் டெம்பிள் அண்ட் Varaha cave at Mamallapuram 7th century. It belongs to 7th century. In 1984, Mamallapuram was added to the list of UNESCO World Heritage Site. UNESCO World Heritage Site means யுனெஸ்கோட உலக பாரம்பரிய சின்னமாக மாமல்லபுரத்தை அறிவித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1984, 1984. In which year Mamallapuram was added to the UNESCO World Heritage Site. உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது எந்த ஆண்டு அப்படின்னா 1984, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், யுனெஸ்கோ லிஸ்ட். மாமல்லபுரம் வாஸ் ஆடட் மீன்ஸ் 1984. பல்லவா ஆர்கிடெக்சர் கேன் பி கிளாசிஃபைடு. ராக்கெட் டெம்பிள், அவங்களோட ஆர்கிடெக்சர் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடற்கலை இது வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா 3 விதமாக, 3 டைப்ஸ். ராக்கெட் டெம்பிள்ஸ் மகேந்திரவர்மன் ஸ்டைல். ராக்கெட் டெம்பிள்ஸ் வந்து மகேந்திரவர்மன் பாணி. குடவரை கோவில் தான் ராக்கெட் டெம்பிள்ஸ். செகண்ட், மோனோலித்திக் ரதாஸ் அண்ட் ஸ்கல்ச்சர் மண்டபாஸ், மாமல்லன் ஸ்டைல். ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் மண்டபங்கள் வந்து யாரோடது அப்படின்னா மாமல்லன் ஸ்டைல், அதாவது மாமல்லன் பாணி. தேர்ட், ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், கட்டுமான கோவில்கள், ராஜசிம்மா ஸ்டைல் அண்ட் நந்திவர்மா ஸ்டைல். ராஜசிம்மா பாணி மற்றும் நந்திவர்மன் பாணி, 3 பாணி இருக்கு. மகேந்திரவர்மன் பாணி வந்து குடவரை கோவில், தட் இஸ் ராக்கெட் டெம்பிள். மாமல்லன் ஸ்டைல், மாமல்லன் பாணி, மோனோலித்திக் ரதாஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் மண்டபா, ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் மண்டபம். ஸ்ட்ரக்சர் டெம்பிள்ஸ், கட்டுமான கோவில்கள், ராஜசிம்மா பாணி, நந்திவர்மன் பாணி, ராஜசிம்மா ஸ்டைல் அண்ட் நந்திவர்மா ஸ்டைல். இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், மகேந்திரா ஸ்டைல். The best example of Mahendravarman style monuments are cave temples at Mandagapattu, Mahendravadi, Mamandur, Talavanur, Tiruchirappalli, Vallam, Thirukkalukundram and Siyamangalam. These are the best examples for மகேந்திரன் ஸ்டைல், மகேந்திரவர்மன் பாணிக்கான, அதாவது குடைவரை கோவிலுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். கேவ் டெம்பிள்ஸ், குகை கோவில் இந்தந்த இடத்துல மகேந்திரவர்மன் பாணியில் கட்டியிருக்காங்க. எந்தெந்த இடம் அப்படின்னா மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுங்குன்றம், சீயமங்கலம். இந்த இடத்துலலாம்
குகை கோவில் வந்து மகேந்திரவர்மன் பாணியில் அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மாமல்லன் ஸ்டைல். மாமல்லன் பாணியில் பார்த்தீங்கன்னா the 5 ரத்தாஸ் popularly called பஞ்சபாண்டவ ரதா signifies 5 different style of temple architecture. கட்டடக்கலை 5 விதமான கட்டடக்கலையை வந்து பிரதிபலிக்குது ஒவ்வொரு ரதங்களும். இது வந்து மாமல்லன் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபாண்டவர் ரதம் 5 ரதாஸ் இருக்கு. பஞ்சபாண்டவர் ரதம் ஒவ்வொரு கோவில் கட்டடக்கலையை வந்து பிரதிபலிக்குது. ஈச் ரதாஸ் ஹேவ் பீன் carved out of a single rock. ஒவ்வொரு ரதமும் ஒரு தனித்தனி கருங்கல் பாறையால் வந்து செதுக்கப்பட்டது. ஸோ தே ஆர் கால்டு மோனோலித்திக். அதனால தான் ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாத்தையும். த பாப்புலர் மண்டபம்ஸ் தே ஆர் பில்ட் ஆர் மகிஷாசுரமர்தினி, திருமூர்த்தி மண்டபம் அண்ட் வராக மண்டபம். மாமல்லன் ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ண மண்டபம் எது அப்படின்னா மகிஷாசுரமர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம் அண்ட் வராக மண்டபம். The most important among the Mamallan style of architecture is the open art gallery. மாமல்லன் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்லே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா அந்த ஓப்பன் ஆர்ட் கேலரி தான். அந்த ஓப்பன் ஆர்ட் கேலரி அந்த திறந்த வெளியில் அந்த பாறையில் வந்து சிற்பங்கள் எல்லாமே அழகாக செதுக்கி இருக்கிறது தான். அதில் செவரல் மினியேச்சர் ஸ்கல்ப்சர்ஸ் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி சிற்பங்கள்லாம் வந்து லைஸ் பிக்கிங் மங்கி, ஃபிகர் ஆஃப் அ லைஸ் பிக்கிங் மங்கி, எலிஃபண்ட் ஆஃப் ஹியூஜ் சைஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் அஸ்தட் கேட் have been sculpted beautifully on the wall of the huge rock. பெயின், அதாவது குரங்கு வந்து பெயின் பார்க்குற மாதிரி, பெரிய எலிஃபண்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு பூனை, இந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கே வந்து செதுக்கியிருக்காங்க அழகாக அந்த இதில். The fall of the river Ganga from the head of Lord Shiva and Arjuna's phalanx are notable among them. சிவனோட தலையிலேருந்து அந்த கங்கை நீர் வடிகிற மாதிரியும், அப்புறம் அர்ஜுனன் தவம், இது எல்லாம் தபசு அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே அங்கே வந்து ரொம்ப அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. The Great Funnel is considered to be the world's largest open air bas relief. இந்த திறந்தவெளி சிற்பம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது the Great Funnel that. நெக்ஸ்ட் ராஜசிம்மன் ஸ்டைல். ராஜசிம்மன் ஸ்டைல் வந்து இஸ் ஆல்சோ நோன் அஸ் ராஜசிம்மன் டூ, ஆல்சோ நோன் அஸ் நரசிம்மவர்மன் டூ, ஆல்சோ நோன் அஸ் ராஜசிம்மன், கன்ஸ்ட்ரக்டட் த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் யூசிங் ஸ்டோன் பிளாக்ஸ். நரசிம்மவர்மன் டூ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நரசிம்மவர்மன் டூவோட சிறப்பு பேர் தான் ராஜசிம்மன். கன்ஸ்ட்ரக்டட் த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் அப்படின்னா கட்டுமான கோவில்களை வந்து அவர் வந்து கட்டியிருக்காரு. கட்டுமான கோவில்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா ராஜசிம்மன் பாணி தான் கட்டுமான கோவில்களுக்கான எடுத்துக்காட்டு. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் இஸ் கைலாஷ்நாத் டெம்பிள் அட் காஞ்சிபுரம். காஞ்சி கைலாசநாதர் கோவில் தான் வந்து கட்டுமான கோவிலுக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ராஜசிம்மன் பாணி கட்டுமான கோவிலுக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. த டெம்பிள் வாஸ் பில்ட் பை யூசிங் அ ஸ்டாண்ட்ஸ்டோன். மணல் இதை வச்சு கட்டியிருக்காங்க. கைலாஷ்நாத் டெம்பிள் இஸ் கால்ட் ராஜசிம்மேஸ்வரம். Kailashanatha, which temple is called Rajasimmeshwara means Kailashanatha temple. Why they are called the Kailashanatha temple as Rajasimmeshwara means because it was built by Rajasimha. So because of his name only they are calling it as Rajasimmeshwaram. கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ராஜசிம்மர். அவரோட பேர் வந்து ராஜசிம். ஸோ கைலாசநாதர் டெம்பிளை ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ராஜசிம்மர் ஞாபகார்த்தமாக அவர் கட்டினதுனால. நெக்ஸ்ட் நந்திவர்மன் ஸ்டைல். த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பல்லவ ஆர்கிடெக்சர் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டட் பை ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ். பல்லவர் கட்டடக்கலையோட கடைசி இது அப்படின்னா அது வந்து நந்திவர்மன் பாணி தான் கட்டடக்கலையோட கடைசி பாணி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து கட்டுமான கோவில்கள் தான்.
இது யார் கட்டினது அப்படின்னா லேட்டர் பல்லவாஸ், பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்டதுதான். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் வைகுண்ட பெருமாள் கோவில் அட் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் கட்டின வைகுண்ட பெருமாள் கோவில் தான் இந்த பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்டது. நந்திவர்மன் பாணிக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள் ஃபார் நந்திவர்மன் ஸ்டைலுக்கு இது ஒரு கட்டுமான கோவில் தான். சொசைட்டி அண்ட் கல்ச்சர். சொசைட்டி அண்ட் கல்ச்சர் ஆஃப் பல்லவா. த பல்லவாஸ் சப்போர்ட்டட் ஜெயினிசம், புத்திசம் அண்ட் வேதிக் ஃபைத். பல்லவர்கள் வந்து சமணம், அதே பௌத்தம், அதுக்கப்புறம் வேத மதம், இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணாங்க. தே வேர் கிரேட் பேட்ரன்ஸ் ஆஃப் மியூசிக், பெயிண்டிங்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். அவங்க எல்லாமே கலை, இலக்கியம், இசை, இது எல்லாத்துலேயுமே சிறந்து விளக்கியிருந்தாங்க. சம் ஆஃப் தி பல்லவா கிங்ஸ் பேட்ரனைஸ் த ஆல்வாஸ் அண்ட் நாயன்மாஸ். The exponents of Bhakti culture cult preached a new form of Vaishnavism and Saivism. பல்லவர் அரசர்கள் வந்து சில பேர் வந்து ஆழ்வார்கள், நாயன்மார்கள் ரெண்டு பேருமே ஆதரித்தாங்க. பக்தி மார்க்கம் வந்து ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களால் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஆழ்வார்களால் தோற்றுவிக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா வைணவிசம். இதே வந்து நாயன்மார்களால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா சைவம். அது வைணவம் வந்து ஆழ்வார்களால் தோற்றுவிக்கப்பட்டது வைணவம், நாயன்மார்களால் தோற்றுவிக்கப்பட்டது சைவம். Among the Saivites were Appar and Manikavasar. Among the Vaishnavites were நம்மாழ்வார் ஆண்டாள். சைவர்களில் வந்து யார் அப்படின்னா அப்பர் அண்ட் மாணிக்க வாசகர், பல்லவர் காலத்தில் இருந்தவங்க. வைணவர்களில் யார் அப்படின்னா நம்மாழ்வாரும் ஆண்டாள். The Bhakti movement aimed at preaching a popular faith in which prayers in Tamil and were preferred to those in Sanskrit. இந்த பக்தி மூமெண்ட், இந்த பக்தி மார்க்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா aimed at preaching a popular faith. அவங்க எல்லாம் அந்த பக்தி இதை வந்து தமிழில் தான் வந்து எல்லாமே ப்ரீச் பண்ணாங்க. சான்ஸ்கிரிட் இதை வந்து சமஸ்கிருதத்தில் இல்லாமல் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உமன்ஸ் வேர் என்கரேஜ் டு பார்ட்டிசிபேட்ஸ் இன் த ரிலீஜியன்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண என்கரேஜ் பண்ணாங்க. த தமிழ் டிவோஷனல் கல்ட் வாஸ் competitive with Buddhism and Jainism. Therefore, the latter suffered a gradual decline in most part of Tamil country. இந்த தமிழ் பக்தி மார்க்கத்தோட எழுச்சி பார்த்தீங்க பௌத்தம், ஜெயினிசம் வந்து வீழ்வதற்கான காரணமாயிடுச்சு. அதனால தான் அது வந்து தமிழ் எழுச்சி பெற்றோன்னா அது ரெண்டும் தமிழ்நாட்டிலேருந்து வீழ்ச்சி பெற்றுச்சு. எஜுகேஷன் அண்ட் லிட்ரேச்சர். பல்லவ பீரியட்லேருந்து எஜுகேஷன் அண்ட் லிட்ரேச்சர். கடிகா மீன்ஸ் கடிகை. இன் தமிழ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கடிகை. கடிகை அப்படின்னா ஸ்கூல், அந்த மாதிரி தான், ஸ்கூல் தான் கடிகை. மொனாஸ்டரி ஆர் சென்ட்ரல் ஆஃப் லேர்னிங். கல்வி கற்கும் இடம் தான் கடிகை. கடிகை. அட் காஞ்சி வாஸ் பாப்புலர் டூரிங் த பல்லவா பீரியட். காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகா வந்து இட் வாஸ் பாப்புலர் டூரிங் த பல்லவா பீரியடும் போது ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு, ரொம்ப புகழ்பெற்று விளங்குச்சு. ஏன் அப்படின்னா இட் அட்ராக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அப்ராட். காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த கடிகாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டில இருந்தும் இந்தியாவில இருந்தும் அங்கே போய் கல்வி கற்றனர். ஸோ காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகா வந்து ரொம்ப அதனால தான் அது ஃபேமஸாக இருந்துச்சு. வட்சயா ஹூ ரோட் Vatshaya, who wrote Naya Bhashya, was a teacher at Kanji. காஞ்சியில் உள்ள டீச்சர் யாருன்னா வக்ஷயா. இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா நாய பாக்ஷயா, நியாய பாக்ஷயா அப்படிங்கிறத இவர் எழுதியிருக்காரு. The treatise on Dakshin Chitram, painting of South India, was compiled during the reign of Mahendravarman I. தக்ஷிண சித்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்திலே இதை வந்து கம்பைல் பண்ணிட்டாங்க. இது வந்து பெயிண்டிங்கை பற்றி குறிக்கிற தென்னக ஆய்வு நூல் அப்படின்னு சொல்லலாம். தென்னக பெயிண்டிங் அந்த இதை பற்றி ஆய்வு செய்கிற நூல் தான் தக்ஷிய சித்திரம். இது பார்த்தீங்க தக்ஷிண சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், தக்ஷிண சித்திரம்.
இது வந்து முதலாம் மகேந்திரவர்மன் காலத்திலே வந்து இந்த ஆய்வு நூல், அதாவது தென்னக பெயிண்டிங் பற்றி ஆய்வு நூல் வந்து அப்போவே எழுதிட்டாங்க. த கிரேட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர் தண்டி lived in the court of நரசிம்மவர்மா. முதலாம் நரசிம்மவர்மன் அவையில் வந்து சான்ஸ்கிரிட் காலர்ஸ் வந்து தண்டி, சமஸ்கிருத அறிஞர் தண்டி வந்து இருந்திருக்காரு. தண்டி கம்போஸ்ட் தக்ஷணகுமார சரிதா, சரி தசகுமார சரிதா, தசகுமார சரிதம் வந்து எழுதுனது யார் அப்படின்னா தண்டி தான். Sanskrit scholar Dandi lived in the court of Narasimhavarma first. Dandi composed Dasakumara Sarita. தசகுமார சரிதா எழுதுனது யார் அப்படின்னா who wrote தசகுமார சரிதானா தண்டி, சான்ஸ்கிரிட் ஸ்காலர். யார் அவையில் அவர் இருந்தார், யார் காலத்தில் அவர் இருந்தார்னா நரசிம்மவர்மன் ஃபர்ஸ்ட். Bharavi, the great Sanskrit scholar, lived in the time of Simhavishnu. Bharavi is also a Sanskrit scholar. He also lived in the time of Simhavishnu. Bharavi wrote Kiratarjuniya, a epic in verses. Kiratarjuniya, that is in Tamil வந்து Geetarjuniya. Bharavi wrote Kiratarjuniya, an epic in verses. The Tamil literature had also flourished during the Pallava rule. Devaram composed by Nayanmas and Nalayara Divya Prabandham composed by Alvas, which are still chanted by devout people. During the Pallava period only Devaram and Nalayara Divya Prabandham were composed. தமிழ் அந்த இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம், இது ரெண்டுமே வந்து பல்லவ பீரியடுகள் தான், பல்லவ காலத்தில் தான் வந்து எழுதுனது. பெருந்தேவனார் who was patronized by Nandivarman II translated Mahabharatam into Tamil as பாரத வெண்பா. பெருந்தேவனார் வந்து மகாபாரதத்தை தமிழில் வந்து பாரத வெண்பா அப்படிங்கிற பேரில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இவர் வந்து நரசிம்மவர்மன் 2 பீரியடில் இருந்திருக்காரு. பல்லவ ஆர்ட், பல்லவர்களோட கலைகள். The Pallava king had also patronized fine art. பல்லவா கிங்ஸ் வந்து கலைகளை வந்து ரொம்ப ஆதரித்து வளர்த்துருக்காங்க. The music inscriptions in குடுமியான் மலை and திருமயம் டெம்பிள் ஷோஸ் பல்லவாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக். இசை பற்றிய இது சிற்பங்கள் வந்து அங்கே வந்து குடுமியான் மலையிலும் திருமயத்திலையும் இருக்குது. அது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள் வந்து எவ்வளவு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. The music inscriptions in குடுமியான்மலை and திருமயம் temple shows Pallavas interest in music. The famous musician Rudracharya lived during Mahendravarman first. முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வந்து ஃபேமஸ் மியூசிஷியன், சிறந்த இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியா வந்து வாழ்ந்திருக்காரு. The sculptures of this period depict many images in dancing posture. இப்போ அந்த பல்லவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டான்சிங், நடன பொசிஷனில் தான் இருந்திருக்கு. சிற்பங்கள் எல்லாமே நடன பொசிஷனில் தான் வந்து இருந்திருக்கு. இதோட பல்லவாஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இனி சாளுக்கியாஸ், ராஷ்டிரகூடாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.